Hi friends, welcome to Rani Ari Works. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 32ல டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து த்ரெட் ஒர்க், அதனால் 13.5 mm நீடில் தான் எடுத்திருக்கேன். டுலிப்பில் ஜப்பான் பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்கும். ஒரு 15 to 20 rupees இருக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சிங்கிள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் பார்த்தோம், ஓகேயா? இப்போ டபுள். ஸோ சேம் டைப்பில் நம்ம ஒரு 10 cm லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அதில் 2 lines ட்ரா பண்ணோம், இதில் 3 lines ட்ரா பண்ணணும், ஓகேயா? ஒவ்வொரு லைன் கேப்புக்கும் எவ்வளோ விடுங்க அப்படின்னா ஒரு 1 cm கேப் விட்டுக்கோங்க. 1 cm ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கேப் விட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்ம சில்க் த்ரெட்லேயே போடலாம். நான் மம்தா பிராண்டு தான் எடுத்திருக்கேன், டேரேஜ் பிராண்ட் எடுக்கலை. ஸோ எண்டில் நல்ல பெரிய நாட் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா டைட்டாக பெருசாக நாட் போட்டுட்டிங்கன்னா தான் கிளாத்தை விட்டு வெளியே வராது. இப்போ சென்டர் லைன்லேருந்து நூலை பிக் பண்ணி ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு மேலே உள்ள லைனில் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு ஹரிசாண்டலில் செயின் போட்டு அப்படியே க்ராஸாக கீழே செகண்ட் லைனில் அடுத்து ஒரு செயின். ஸோ மேலே எப்படி நம்ம இதுக்கு முன்னால் பாக்ஸ் செயின் ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா? ஸோ அதே இதை தான் நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இதில் மேலே போடுறோம், அப்படி அதுக்கு அடுத்த லைனில் கீழே இன்வர்ஸாக மாற்றி கீழே போடுவோம். ஸோ இதுதான் டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து இது வந்து போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எனக்கு வந்து மெயிலில் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இது வந்து சில்க் த்ரெட்டில் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பாக்ஸ் செயின் ஸ்டிச். நம்ம இதுக்கு முந்தின கிளாஸில் வந்து பாக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி போடுறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதை தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 lines வந்து நம்ம பாக்ஸ் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ எண்டில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு அதில் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம், ஓகேயா? ஸோ எப்போவுமே வந்து லாஸ்ட்டு எண்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போடுங்க. ஸோ அப்போ வந்து த்ரெட்டு வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ அதான் க்ளோஸ்அப்பில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேயா? இப்போது டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸாக மேலே எப்படி பண்ணிங்களோ அதை அப்படியே தலைகீழே கீழே பண்ணுறோம். ஸோ அதே செகண்ட் லைன்லேருந்து லாங் செயின் ஸ்டிச் எடுத்து கீழே தேர்ட் லைனுக்கு க்ராஸாக போட்டு ஒரு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு போட்டாச்சா? போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போகும்போது க்ராஸாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு டாப்பில் நம்ம எந்த இடத்துல நம்ம சின்ன செயின் ஸ்டிச் ஹரிசாண்டலில் போட்டிருக்கோமோ அதே மாதிரி கீழேருந்து கொண்டு வரையில் அதே மாதிரி அதே இடத்துல செயின் ஸ்டிச் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது வந்து உங்களுக்கு ஒரு ஹெக்ஸகன் ஷேப் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுதான் டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹெக்ஸகன் ஷேப் ஃபார்ம் ஆகிறதுக்காக தான் நம்ம டபுளாக போடுறோம். மேலே ஒரு பாக்ஸ் போட்டு கீழே ஒரு பாக்ஸ் போடுறோம். அப்போ தான் வந்து கம்ப்ளீட் ஆகும், இந்த டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர்ஸு. உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எண்ட் நாட் ப்ராக்டிஸ் வந்து நான் அதோட இம்பார்ட்டன்ஸ் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ எண்ட் நாட் வந்து போத் ஸ்விங் த்ரெட், சில்க் த்ரெட், ஜரி த்ரெட் 3த்துலேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எண்டில் வந்து ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஈஸி தான். எண்ட் நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எண்ட் நாட்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இவ்வளோ தான். நம்ம ஜரி த்ரெட்டில் நம்ம இப்போது டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து சில்க் த்ரெட்டு டபுள் பெல் பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ டபுள் பெல் பிராண்ட் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ டபுள் பெல் பிராண்டில் எடுத்துக்கோங்க. சேம் தான், மேலே எப்படி 3 line ட்ரா பண்ணணுமோ அதே மாதிரி கீழே ஒரு 10 cm 3 lines. ஒவ்வொரு லைனுக்கும் 1 cm கேப் போட்டுக்கோங்க. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் 1 cm or 1.5 cm உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் கேப் போட்டுட்டு 3 lines ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ட்ரா பண்ணிவிட்டு சேம் மேலே எப்படி நம்ம சரி த்ரெட்டில் டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி நம்ம இந்த சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். ஸோ சில்க் த்ரெட்டை வந்து 2 த்ரெட் வாங்கி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதை வந்து ஒரு பாபினில் நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. ஸோ எண்டில் நல்ல பெரிய நாட் போட்டுக்கோங்க. 2 ஏன்னா டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம்ல, ஸோ அதை 2 நூலையும் சேர்த்து நீங்கள் எண்டில் நல்ல பெரிய நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு நீடில் பெருசு, ஸோ அதனால் கிளாத்லேருந்து வந்துடும். நீடில் பிக் பண்ணி எடுக்கையில் பிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல எண்ட் நாட் எண்டில் நல்ல பெரிய நாட் போட்டுக்கோங்க. ஸோ மேலே எப்படி போட்டோமோ அதே ப்ரொசீஜர் தான்.
சென்டர் லைன்லேருந்து செயின் ஸ்டிச் எடுத்து மேலே டாப்பில் க்ராஸாக போட்டு அதில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடுறோம். லாக் ஸ்டிச் கிடையாது. இதில் எந்த இடத்துலையுமே லாக் ஸ்டிச் வரவே வராது. ஸோ லாக் ஸ்டிச் போடாமல் நம்ம இந்த செயின் ஸ்டிச் எங்கேயுமே நகலாமல் கரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து அதுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம முன்னால் வந்து ஒயிட் ஸ்டிச்சு, ஒயிட் ஸ்ட்ரைப் ஸ்டிச்சு, ஸ்ட்ரைப் டு ஒயிட் ஸ்டிச்சு அதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணோம். அதிலலாம் எப்படி நம்ம போடணும் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பக்கத்தில் லாக் ஸ்டிச் போடாமலேயே நம்மளால் இந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச் போட முடியும். ஸோ வேணும்னா நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது நகலுது கரெக்டாக ஷேப்புக்கு வரல அப்படின்னா நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ மேலே எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே சென்டர் லைன்லேருந்து அதே மாதிரி லாங் செயின் ஸ்டிச் எடுத்து தேர்ட் லைனில் லாங் செயின் ஸ்டிச் போட்டு க்ராஸாக போட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச். இப்போ க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து எதுக்காக காமிச்சிருக்கேன் அப்படின்னா மேலே எந்த இடத்துல ஹொரிசாண்டல் லைனில் நம்ம போட்டிருக்கோமோ அதே இடத்துல தான் கீழேருந்து வர ஸ்டிச்சஸும் இருக்கும். ஸோ கிட்டக்க ஒரே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஹெக்ஸகன் ஷேப் கரெக்டாக வரும். பாக்ஸ் டைப்புக்குள்ளே ஹெக்ஸகன் ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ லாங் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. பக்கத்தில் ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் போட்டு அதுலேருந்து க்ராஸாக அந்த மேலே இருக்கிற ஹொரிசாண்டல் ஷேப்பில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா சின்ன செயின் ஸ்டிச் அதே இடத்துல வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து பாக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் கிட்டக்கே வச்சு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எண்ட் நாட்டோட இம்பார்ட்டன்ஸ் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ எண்ட் நாட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ சில்க் த்ரெட்டில் அது எண்ட் நாட் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அதில் ஒரு எண்ட் நாட் போடுறோம். ஸோ எண்ட் நாட்டுக்கு உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக ஸ்லோவாக பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான். எண்ட் நாட் ஈஸியாக போட்டாச்சு. எண்ட் நாட் விழுந்துட்டா இவ்வளோதான். ஸோ எண்ட் நாட்டுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். பார்த்துட்டு புரியலைன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக திருப்பி வீடியோ போடுறேன். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் செயின் ஸ்டிச் போத் சரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட்டில் போட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.